வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைத்து 8 இடங்களில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சியினருக்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. கூட்டணி கட்சியினருக்கு ஒத்துழைக்காத விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குறித்து தகவல் ஆனது தற்பொழுது திரட்டப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். விரைவில் அவர்களுக்கான அந்த பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. அதே போன்று சரியாக பணியாற்றுபவர்களை பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் பார்த்தமையால் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான அதிருப்தியை தற்பொழுது வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அதே போன்று விசிகாவில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 3 பேருக்கும் மீண்டும் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுதே அவர்கள் இருவருக்கும் ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கூறி சமூக வலைதளங்களிலும் விமர்சனங்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தற்பொழுது தேர்தலுக்கு பின்பும் விசிகாவினர் போதிய ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தொல் திருமாவளவன் அவர்கள் வீடியோ வடிவில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு விசிகாவில் பணியாற்றாத நிர்வாகிகள் மீது அந்த நடவடிக்கையானது பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது.